இப்பதான் தெரியுது தளபதி அவர்கள் வந்து ஏன் மீடியாவை ஒதுக்குறாரு, மீடியாவை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நல்ல விஷயங்களை வந்து நீங்க வெளிச்சம் போட்டு காட்டவே மாட்டீங்க. அதாவது தவறுதலா நடந்த விஷயத்தை மட்டும் தான் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. உங்க டிஆர்பிக்காக வந்து உங்க டிஆர்பிக்கு எது ஓகேவோ அதை மட்டும் தான் போடுவீங்க. மக்கள் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தேவையான விஷயங்களை பேசினா நீங்க எடுத்து வெளியே கொண்டு சேர்க்கவே மாட்டீங்க. ஏன்னா வந்து சட்டசபையில வந்து கனிமொழி எம்எல்ஏ அவங்க வந்து மன்மத நன்றின்னு சொல்லிட்டு தெரியாம வாய் தவறுதலா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்த வச்சு அவங்க இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிய இஷ்யூ ஆக்கி அதை எல்லா நியூஸும் ஃபர்ஸ்ட் அந்த பாலிமர் தான். நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் வந்து எல்லா சேனல்லையும் வந்து போட்டு போட்டு காட்டுறீங்க. இது முக்கியமான இது ஒரு முக்கியமான விஷயமா எனக்கு தெரியல. ஓகேவா? உங்க டிஆர்பிக்காக நீங்க போட்டு போட்டு காட்டுங்க. ஓகேவா? அவங்க அதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள்லாம் ஏன் நீங்க காட்ட மாட்டீங்க? மக்களுக்காக பேசின எதையுமே நீங்க வெளிச்சம் போட்டு காட்ட மாட்டீங்க. அவங்க மேல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக், சின்ன தவறுதலா வாய் தவறுதலா எதாவது சொல்லிட்டா அது உங்க டிஆர்பிக்காக போட்டு காட்டுறீங்க. இதனாலதான் வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து இந்த பிரஸ் மீடியாவெல்லாம் வந்து ஒதுக்குறது. ஏன்னா வந்து உண்மையை வந்து மக்கள் கிட்ட வந்து சேர்க்கணுன்றது உங்களோட நோக்கம் கிடையாது. அதாவது வந்து பொய்யா தவறுதலா அப்புறம் வந்து தெரியாம பண்ணிட்ட தவறுகளை வந்து சேர்க்கறது மட்டும் தான் உங்களோட வேலையா? கனிமொழி எம்எல்ஏ அவர்கள் வந்து அவங்க தொகுதிக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. இன்றைய தொகுதியான கவுண்டம்பாளையத்திற்கு உட்பட்ட சில பகுதிகளில் அரசு புறம்போக்கு நிலங்களில் 40-50 வருடங்களாக மக்கள் வசித்து வருகிறார்கள். அவர்கள் மின்கட்டண ரசீது போன்ற முறையான ஆவணங்களை வைத்துள்ளார்கள். இருப்பினும் இதுவரை இவர்களுக்கு பட்டா வழங்கப்படாததால் பொருளாதார உரிமைகள் மற்றும் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. உதாரணமாக அவர்கள் முன்னேற்றத்திற்கு வங்கியில் கடன் வாங்க இயலாத சூழல், வாழும் இடத்தில் இருந்து வெளியேற்றப்படுவோமோ என்ற அச்சம் போன்ற இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். முந்தைய ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்ட பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு அம்மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதிக்கு உட்பட்ட பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இதில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வருகை தருகிறார்கள். மேலும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் மலைவாழ் மக்களும் இந்த மருத்துவமனையை நம்பி உள்ளனர். இதில் இருக்கும் அறுவை சிகிச்சை மையத்தினை மேம்படுத்தவும், மேலும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ சேவைகளுக்கான விபத்து சிகிச்சை மையம் மற்றும் அவசர சிகிச்சை மையங்களை ஏற்படுத்தவும், அதற்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை விரைவில் வழங்கி உதவுமாறு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதெல்லாம் ஏன் நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கல? ஏன்னா மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் டிஆர்பி தான். அதனாலதான் வந்து மீடியான்றதே சுத்தமா வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. பிரஸ் மீடியாலாம் நல்லா தெரியுது. ஏன்னா வந்து நீங்க இன்னமும் வந்து எதிர்க்கட்சியில இருந்து அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பணி சிறப்பாக நடக்கட்டும். எங்கள் பணியும் சிறப்பாக நடக்கும்.